அன்னை மரியாவின் முகம் பொறுமையின் முகம். இது ஒரு தந்தையின் போராட்டம். பொறுமை முகத்தினராய் வாழ்ந்ததால் கிடைத்த ஆனந்த கொண்டாட்டம். சீன நாட்டில் செங்குடு என்ற பகுதியில் வாழ்ந்து வந்தவர்தான் வாங்கிங் என்பவர். அதே பகுதியில் பழக்கடை வைத்திருப்பவர். விழா நாட்களில் பழ விற்பனை சற்று சூடுபிடிக்கும். எனவே விற்பனையில் மிக மும்முரமாக செயல்பட்டு வந்தார். அவரும் அவருடைய மனைவியும் பழ விற்பனையில் மிகுந்த கவனம் செலுத்தி கொண்டிருந்ததால் கடைக்கு முன்பாக விளையாடியிருந்த குழந்தையின் மீது அவருடைய கவனம் சிதறியது. கூட்ட நெரிசலில் குழந்தை காணாமல் போயிற்று. அங்கும் இங்கும் தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. காவல்துறையிடம் புகார் தெரிவிக்கிறார்கள், எந்த பயனும் இல்லை. வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்தாள் என்று எல்லாவற்றிலும் செய்திகளை பரப்புகிறார்கள், எந்த தகவலும் கிடைக்கவில்லை. குழந்தையை காணவில்லை என்று போஸ்டர் அடித்து ஒட்டுகிறார்கள், யாரும் குழந்தையை மீண்டுமாக கொண்டு வந்து சேர்க்கவில்லை. இப்படியாக நாட்கள் உருண்டோடி கொண்டே இருக்கின்றது. அக்குழந்தையின் தாய் பொறுமை இழந்து மனச்சோர்வுக்கு உள்ளாகி, இனிமேல் எனது குழந்தை கிடைக்க மாட்டாள், அவள் எங்கோ சென்று விட்டாள் என்று சொல்லி அழுகையோடு ஒரு மூலையிலே அமர்கிறார். ஆனால் அக்குழந்தையின் தந்தை அப்படி அமரவில்லை. பொறுமையோடு அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறார். இன்னும் துரிதமாக தன்னுடைய திட்டங்களை வகுத்து தேடுதலை தொடர்கிறார். பழக்கடையிலிருந்து அவர் தன்னுடைய விற்பனையை நிறுத்திவிட்டு குடும்பத்தாரை நோக்கி, இதை நீங்கள் இனிமேல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி 2015ஆம் ஆண்டு டாக்ஸி டிரைவராக வேலைக்கு சேருகிறார். ஏராளமான இடங்களுக்கு பயணம் மேற்கொள்ளுகிறார். ஏராளமான மனிதர்களை சந்திக்கிறார். இதுவரை 17,000 மனிதர்களை சந்தித்து தன்னுடைய குழந்தையின் புகைப்படத்தை காட்டி, இக்குழந்தையை பார்த்திருக்கிறீர்களா, பெரிய ஆளாக ஆகியிருப்பாளே என்று சொல்லி அதற்கேற்ற வடிவத்திலே புகைப்படத்தை மாற்றி வரைந்து இவரை பார்த்திருக்கிறீரா என்று ஒருவர் பின் மற்றவராக விசாரிக்கிறார். அப்பொழுது 2017ஆம் ஆண்டு தன்னுடைய காரில் பயணம் மேற்கொண்ட ஒரு வாடிக்கையாளர் இவர் சொன்ன கதையெல்லாம் கேட்டுவிட்டு தன்னுடைய முகநூலிலே பதிவிடுகிறார். அவர் பதிவிட்ட இடத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற ஒரு பெண்மணி இதை பார்க்கிறார். அவருடைய பெயர் காங். 2018ஆம் ஆண்டு 24 ஆண்டுகளுக்கு பின்பாக தன்னுடைய தாயையும் தந்தையையும் சந்திக்க வருகிறார் ஒரு பெண்மணி. அவர்தான் காங். அவர்தான் சிறு வயதில் காணாமல் போன குழந்தை. ஏறக்குறைய 24 ஆண்டுகள் பொறுமையோடு மிக உன்னிப்பாக தேடிக்கொண்டிருந்த தன்னுடைய தந்தைக்கு கிடைத்த மிக பெரிய பொக்கிஷம்தான் காங் என்ற சிறுமி. இப்பொழுது மிகப்பெரிய பெண்மணியாக இருக்கிறார். அப்பொழுது அங்கே குழுமியிருந்த முகங்கள் எல்லாம் இவரின் பொறுமையே இத்தகைய மகிழ்ச்சியான பொழுதுக்கு காரணம் என்று புகழாரம் சூட்டினார்கள். பொறுமையோடு தேடிய ஒரு முகம் மகிழ்ச்சியின் முகமாக மாறியது. அன்பிற்கு இனியவர்களே, மாதாவின் வணக்க மாதத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே இன்றைய நாளிலே அன்னை மரியாவின் முகம் பொறுமையின் முகம் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பதற்றமான சூழல், எங்கு பார்த்தாலும் வேகம், எதிலும் அதிவேகம், எங்கு பார்த்தாலும் விரைவு என்று மனித வாழ்க்கை பொறுமையை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. பேருந்து நிலையம், ரயில் நிலையம், உணவு விடுதி, சினிமா திரையரங்குகள், மக்கள் கூடும் இடங்கள் என்று எல்லாவற்றிலுமே பொறுமை இழந்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம். பொறுமை என்ற வார்த்தையே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துவிட்டு விரைவு என்ற வார்த்தையை நாம் பொருத்தி விட்டோம் என்பது வேதனைக்குரிய காரியம். உணவு விரைவாக வர வேண்டும், வேலை விரைவாக கிடைக்க வேண்டும், பயணம் விரைவாக முடிய வேண்டும், பார்க்கின்ற மனிதர்கள் விரைவாக கிளம்ப வேண்டும். விரைவு விரைவு என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை பொறுமை இழந்த வாழ்க்கையாக மாற்றிவிட்டோம் என்பது நிதர்சனமான உண்மை. இன்றைய நாளிலே அன்னை மரியா தன்னுடைய முகத்தில் மிளிர்ந்த பொறுமையை நமக்கு பாடமாக கற்றுக் கொடுக்கிறார்.
அன்னை மரியாவினிடத்திலே அமர்ந்து பொறுமையோடு அவருடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி நிற்கிறோமே. அன்னை மரியாவினுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு பொறுமையின் முகம் தென்பட வேண்டும் என்றுதான் இன்றைய நாளிலே அன்னை மரியாவின் முகம் பொறுமையின் முகமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையை சற்று ஆழமாக யோசித்து பார்த்தோமானால், இயேசுவை அவர் பெற்றெடுப்பதற்காக மாட்டு தொழுவத்திற்கு செல்லுகின்ற பொழுது பொறுமையை கையாண்டார். எகிப்திற்கு கை குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகின்ற பொழுது பொறுமை காத்தார். 12 வயதிலே எருசலேம் ஆலயத்திலே இயேசு காணாமல் போன பொழுது பொறுமையோடு அவரை தேடுகிறார். யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று இயேசு கேள்வி எழுப்பிய பொழுது பொறுமையோடு அங்கே நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்படியாக அன்னை மரியா தன்னுடைய வாழ்வு முழுவதும் இந்த பொறுமையை கடைபிடித்ததால் தான் ஏனைய எல்லா பெருமைக்கும் அவர் காரணமாக சான்றாக திகழ்கிறார். இனியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவு பொறுமை இழந்த மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என சிந்தித்து பார்ப்போம். பொறுமையோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் மகிழ்ச்சி நமதாகும், மன நிறைவு கிடைக்கும், செய்வதில் ஆர்வம் பிறக்கும், சிந்தனையில் தெளிவு பிறக்கும். அதைவிட மேலாக நாம் செய்கின்ற ஒவ்வொன்றிலும் முன்னேற்ற பாதையிலே நாம் எதிர்பார்ப்பதை விட அதிகமான வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, அன்னை மரியாவினுடைய முகம் பொறுமையின் முகம். இதை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த பொறுமையின் முகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லிதான் அன்னை விரும்புகிறார், அன்னை மரியா எதிர்பார்க்கிறார். அன்னையினுடைய பாதத்தில் அமர்ந்து திருஜெபமாலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அன்னை மரியாவினுடைய முகத்தை பார்க்கின்ற ஒவ்வொரு முகங்களுமே அன்னை மரியாவிடத்தில் விளங்கிய மிளிர்ந்த அந்த பொறுமையின் முகத்தை நமதாக்க வேண்டும் என்றுதான் இன்றைய நாளிலே நாம் அன்னையை பற்றி இவ்வளவு அழகாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். விரைவு என்ற வார்த்தை அவசியம்தான், ஆனால் அது அத்தியாவசியமில்லை என்பதை உணர்ந்து கொள்வோம். விரைவு என்ற வார்த்தையை எடுத்து எறிந்துவிட்டு பொறுமை என்ற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே பொருத்தி பார்ப்போம். யாரெல்லாம் பொறுமையை கையாள்கிறார்களோ அவர்களுக்கு பெருமை கிடைக்கிறது. யாரெல்லாம் பொறுமையை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பண்பாக வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு புகழுக்கு மேல் புகழ், வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கிறது என்பது வரலாற்று பின்னணியில் நாம் பார்க்கின்ற உண்மை. இன்றைய நாளில் அன்னை மரியாவின் முகம் பொறுமையின் முகமாக நம் கண்முன் இருக்கிறது. அன்னை இடத்தில் விளங்கிய இந்த பொறுமையின் முகத்தை நம்முடைய முகமாக மாற்ற தொடர்ந்து பயணிப்போம். பொறுமையோடு தேடியதால் அந்த தந்தை 24 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய குழந்தையை கண்டுபிடித்தார். பொறுமையின் முகம் மகிழ்வின் முகமாக மாறியது. நம்முடைய முகமும் பொறுமையின் முகமாக மாறட்டும். ஏனைய மகிழ்ச்சிக்கும் ஏனைய பெருமைக்கும் பெருமை சேர்க்கின்ற முகங்களாக மாற தொடர்ந்து பயணிப்போம்.